Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் அமெரிக்கன் நட்ஸ் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். இது ரொம்ப ஹெல்தியான ஐஸ்கிரீம். ஏன்னு தெரியுமா? நான் இங்கே சர்க்கரை போடாமலேயே ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். நட்ஸ் இருக்குது, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். டோட்டலாக சொல்ல போனால் ரொம்ப ஹெல்தியான ஐஸ்கிரீம்னு சொல்லலாம். இப்போது இது ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள், எப்படி வந்திருக்கு டெக்ஸ்சர்னு. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமை எடுக்க போகிறேன். நார்மல் விப்பிங் க்ரீமு எந்த கடை பேக்கரியிலலாம் கிடைக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதுலேயும் செய்யலாம், இல்லைனா ஹேண்ட் பீட்டர்லேயும் செய்யலாம். வரும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணால் நல்லா பீக் ஸ்டிஃப் வந்துடும், நல்லா டெக்ஸ்சர் வந்துடும் க்ரீமியாக. விப்பிங் க்ரீம் டபுள் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா விப் செய்யணும். நல்லா டெக்ஸ்சர் வந்துட்டு இருக்குது. இது ரொம்ப ஹெல்தியான ஐஸ்கிரீமு. கடையில் வாங்கிட்டு சாப்பிட்றது விட வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எந்த உணவாக இருக்கட்டும். நான் இங்கே சர்க்கரை போடலைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நான் இங்கே தேனை போடுறேன். அதோடு நான் இங்கே கொஞ்சோண்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்டிவ் போடுறேன். அதையும் போட்டு நல்லா விப் செய்யணும் ஒரு வாட்டி. தேன் உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது, அதனால் நான் இங்கே சர்க்கரைக்கு பதிலாக தேனை போட்டிருக்கிறேன். பாருங்கள், நல்லா விக்ஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி விக்ஸ் செஞ்சுட்டு நல்லா க்ரீமியாக டெக்ஸ்சராக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு நல்லா வந்திருக்கு. இப்போது பீட் பண்ணதாச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக வந்திருக்கு. இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது எங்களுக்கு பிடிச்ச நட்ஸை போடலாம். எவ்வளோ நட்ஸு போட்டாலும் கம்மி தான் இதுக்கு. நான் இங்கே முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாமே போடுறேன். நான் இங்கே ஜெல்லிக்கு பதிலாக டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். அமெரிக்கன் நட்ஸுக்கு கலர்ஃபுல் ஜெல்லி போடணும், எனக்கு கிடைக்கல கடையில், அதனால் நான் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு திராட்சை, அதோட நான் இங்கே சாக்லேட் சிப்பியும் போடுறேன். கொஞ்சோண்டு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, அதனால் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் செய்யணும். நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் செஞ்சுட்டு ட்ரான்ஸ்ஃபர் செய்யணும். நான் இங்கே ஐஸ்கிரீமை 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா நல்லா செட் ஆகணும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸாக இருக்குது. இப்போது நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த பெரிஸ்லேயும் போடலாம், உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் போட்டு செய்யலாம். இதை இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதையே போடணும் அதையே போடணும்னு எனக்கு கிடையாது. நான் இங்கே நட்ஸு போடுறேன் மேலே டெக்கரேட்டுக்கு, கார்னிஷ்க்கு ரொம்ப நல்லா தெரியணும் இல்லையா, அதனால் நல்லா நட்ஸ் போட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் மேலே போடுறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. வீட்டில் எந்த நட்ஸு எந்த ஃப்ரூட்ஸு அவைலபிள் இருக்குதோ அதெல்லாமே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மேலே கொஞ்சோண்டு சாக்கோ சிப்ஸையும் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது இல்லையா. இப்போ இதை நல்லா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இதை பார்த்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கலர்ஃபுல்லாக தெரியுது. இப்போ குழந்தைங்க நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நட்ஸ் எல்லாம் ஒத்துக்கு போகும். இப்போது இதை ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம், செட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. இப்போவே சாப்பிட்டு போனில் இருக்குது. வாங்க எடுக்கலாம், எப்படி வந்திருக்குன்னு டெக்ஸ்சர் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக வந்திருக்குன்னு ஐஸ்கிரீமு. எனக்குன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள்.